என் மனைவி இப்படி சொன்னதுதான் எனக்கு கிடைத்த பாராட்டுகளிலேயே மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்லி எம்.எஸ். தோனி அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு. இதை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. எம்.எஸ். தோனி அவர்கள் சர்வதேச போட்டிகளில் விளையாடி சொல்ல போனா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல இருக்க கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. அவர் எப்போ எல்லோ ஜெர்சில களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்திய கிரிக்கெட் டீமையே ஒரு உச்சத்திற்கு கொண்டு போன ஒரு பிளேயர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவருக்காக காத்திருக்காங்க. சொல்ல போனா எம்.எஸ். தோனி அவர்கள் பார்க்காத உச்சம் கிடையாது, வாங்காத பாராட்டுகள் கிடையாது. 3 ஐசிசி கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டன், இந்திய அணியை டெஸ்ட் மேட்ச்ல முதல் முறையாக முதலிடத்திற்கு கொண்டு போன ஒரு கேப்டன், ஓடிஐ மேட்ச்ல மின்னல் வேக ஸ்டம்பிங் அப்படிங்கிற பல சாதனைகளை எம்.எஸ். தோனி அவர்கள் வாங்கி குவிச்சிருக்காரு. அதே போல எம்.எஸ். தோனி அவர்கள் யாரை பார்த்து கிரிக்கெட் குள்ள வந்தாரோ அதே சச்சின் அவர்களுடைய தீராத கனவா இருந்த வேர்ல்ட் கப்பை தன்னுடைய சொந்த மண்ணிலே வெற்றி பெற்ற ஒரு பெருமையும் எம்.எஸ். தோனியே சாரும். இப்படி பல பாராட்டுகளுக்கு எல்லாம் சொந்தக்காரரான எம்.எஸ். தோனி அவர்கள் சமீபத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, யூரோகிரிப் ஸ்டைருடைய ட்ரெண்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துல பேசும்பொழுது ஒரு தொகுப்பாளர் ஒரு எம்.எஸ். தோனியை பார்த்து கேட்டிருந்தாங்க, நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பாராட்டுகள் வாங்கியிருக்கீங்க, அதுலயே உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு உந்துதலான இருந்த பாராட்டுனா எது அப்படின்னு கேட்கும்பொழுது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எம்.எஸ். தோனி சொன்ன வார்த்தை என்னன்னா, என் வாழ்க்கையிலே என் மனைவி சொன்ன பாராட்டு தான் மிகப்பெரிய பாராட்டா நான் கருதுறேன். காரணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு என் மனைவி என்னை பார்த்து சொன்னாங்க. நான் நிறைய பாராட்டுகள் வாங்கியிருந்தாலும் என்னுடைய மனைவி என்னை பார்த்து அந்த வார்த்தை சொல்லும்பொழுது எனக்கு என்னமோ தெரியல, அளவில்லாத மகிழ்ச்சியை நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எம்.எஸ். தோனி அவர்கள் அவருடைய மனைவி குறித்து மனம் திறந்து பேசின இந்த கருத்திற்கு பலருமே அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க.